டெல்லியில கார் விபத்துன்றது பாத்தீங்கன்னா பெருவில் ஏற்பட்டிருக்கு, பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. இது தொடர்பாக பாத்தீங்கன்னா கைது நடவடிக்கை இருந்தாலும் அவங்களோட பின்னணி பாத்தீங்கன்னா பல்வேறு தகவல் இருந்துட்டு ஆச்சரியமூட்டு தகவலாம் வெளியே வந்துட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது உண்மையாகவே ஒரு வருத்தத்தக்க செயல். ஒரு 11 வருடங்கள் 2011க்கு அப்புறம் இப்போ தான் நடக்குது. இது எப்படின்னா எதை மாதிரியான சொசைட்டியில் நம்ம இருக்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் இளைஞர்களை படிக்க விடலை. கொஞ்சம் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து 100 ரூபா 150 ரூபா கொடுத்து கல்லறி விட்டுட்டு இருந்தாங்க. ஆர்டிகல் 370 எப்போ அப்ரோகேட் பண்ணோமோ அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியை கொண்டிருக்கான எல்லா வேலையிலும் மத்திய அரசு செய்ய ஆரம்பிச்சது. இது அவங்களால பொறுக்க முடியல. இப்போ அவங்களோட அடுத்த டார்கெட் யாருன்னா, இது முதல்ல யங்ஸ்டர்ஸை 100-150 ரூபாய்க்கு கண்டுபிடிச்சாங்க. அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணினாங்க. என்ன சொல்கிற, மிலிட்ரி வாகனமே உள்ளே போக முடியாது, அங்கெல்லாம் வந்து நீங்கள் தேசிய கொடி ஏற்றவே முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்தது. அதெல்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமான இயல்பு நிலை திரும்பும்போது அந்த ஸ்டேட்டு மற்ற ஸ்டேட் மாதிரி ஒரு இயல்பு நிலைக்கு வரப்போகிற காலகட்டத்தில் மறுபடியும் அந்த அமைதியை சீர்குலைக்கணுங்கிறக்க இப்போ அவங்க கையில் எடுத்துக்க ஒயிட் கலர் ஜாப்ஸ். யாரெல்லாம் வந்து நல்லா படிச்சிருக்கிறாங்களோ, படித்த இளைஞர்கள், அதாவது அது அத்தனை பேர் 5 பேருமே டாக்டர்ஸ். இது உண்மையாகவே இப்போ இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறது நமக்கு, அதாவது நீங்கள் சாதாரண அதிகமாக படிக்காதவங்ககிட்ட வந்து ஈஸியாக நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ணலாம், அவங்கள வந்து மூளை செலவு செஞ்சு காசை எதையா கொடுத்து ஏமாத்தலாங்களா? ஏங்க இதில் 5 பேருமே டாக்டர், உயிரை காப்பாற்றக்கூடிய 5 டாக்டரையே இவங்க பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட சிந்தனைகள்லாம் எந்த லெவலில் இருக்குது? அதில் ஒரு சாஹித்துங்கிற ஒரு பெண்ணு முதல் முறையாக வந்து ஜெய்சி முகமது நினைக்கிறேன், அந்த பாகிஸ்தான்லேருந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்போட அந்த அமைப்பு இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பெண்களுக்குன்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பெண்களுக்கு வந்து அமைப்பு ஆரம்பித்து அதில் இந்தியாவோட ஹெட்டாக இந்த சாஹித்துங்கிறவங்க வந்து இருக்கிறாங்க. இவங்களும் ஒரு